ஹாய்! இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சுட்டு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு சொம்பு தண்ணி. அதில் கிள்ளி வச்ச முருங்கைக்கீரை, அதாவது கொழுந்தா இருக்க முருங்கைக்கீரையை கிள்ளி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டேன். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து லேசாக இடிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. கூடவே ஒரு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நான் பாப்பாக்காக பண்ணுறதுனால மிளகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இடித்ததை வந்து நம்ம வெந்துட்டுருக்க முருங்கைக்கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா வேகணுங்க. வெந்து அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கி வரணும் நம்மளுக்கு. அந்த சூப் அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் வந்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி அதையும் இடித்து இந்த சூப்பில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. நீங்கள் கீரையை கையில் எடுத்து அப்படி மசிச்சிங்கன்னா மசியணும். அந்தளவுக்கு வேக விட்டுட்டு பார்த்திங்கன்னா வேக வேக உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சூப்பில். பாருங்கள், லைட் எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வேக விட்டுட்டு இப்போ நம்ம சூப்பு எடுத்துடலாங்க. இப்போ சூப்பு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். சூப் பாருங்கள், லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது பாப்பாக்குனால மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்கல. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. அது மாதிரி சளி எல்லாமே இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.